அந்த காலத்திலேயே இப்படி ஒரு பாடலா என்று அசந்து போவீர்கள் இந்த பாடலை நீங்கள் முழுமையாக கேட்டால். பூந்தமல்லியிலே ஒரு பொண்ணு பின்னாலே நான் போய் வந்தேண்டி. இது ஒரு ஜாஸ் பாடலா, டிஸ்கோவா, அல்லது ராப்பா, அல்லது நாட்டுப்புற பாடலா, எல்லாம் சேர்ந்த கலவை. என்ன திரைப்படம் என்பதை நான் பிறகு கூறுகின்றேன். இந்த பாடலை பாடியது யார் என்று கேட்டால் மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள். சாட்சாத் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல் அது. உடன் பாடியது மனோரமா. பாடலை எழுதியது கவிஞர் கண்ணதாசன், மாற்று கருத்தில்லை. ஆனால் இசையமைத்தது நீங்கள் நிச்சயமாக நீங்கள் நினைக்கும் நபராக இருக்க முடியாது. அவ பேண்ட் தந்தா சட்டை தந்தா போட முடியலே, அவ போட்டு விட்டா மாட்டி விட்டா கழட்ட முடியல. யார் இசையமைத்தது என்பதுதான் உங்கள் கேள்வி, அப்படித்தானே? மலையாள பழங்களில் இசையமைத்துக் கொண்டிருந்த ஷியாம் என்பவர் தமிழுக்காக இசையமைத்த முதல் திரைப்படம் இது. திரைப்படம் கருந்தேல் கண்ணாயிரம் 1972 வந்த திரைப்படம் இது. ஒரு கலக்கிய திரைப்படம். எஸ்பிபியும் மனோரமாவும் பாடும் இந்த பாடலுக்கு கலக்கல் நடனம் ஆடும் இந்த நடிகர்களை யார் யார் என்று தெரிகிறதா நேயர்களே? ஒரு பொண்ணு பின்னாலே நான் போய் வந்தேண்டி. பாடலை பாடிக்கொண்டே மனோரமா நடனம் ஆடுகின்றார், உங்களுக்கு தெரிகிறது. தேங்காய் சீனிவாசனையும் தெரிகிறது. மற்ற இருவர்கள் யார்? மற்றொருவர் வெண்ணிராடை மூர்த்தி. அவருடைய சேஷ்டியை பாருங்கள். மூன்றாம் அவர் யார் என்று கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நேயர்களே. திரை இசைத்திலகம் KV மகாதேவன், மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனின் இசையை கேட்டுக்கொண்டிருந்த இசை ரசிகர்களுக்கு ஷியாமின் இந்த இசை ஒரு வினோதமாக இருந்தது, கூடவே ஒரு சிலிர்ப்பையும் தந்தது. ஒருவித புதுமையை அனுபவித்தார்கள் தமிழ் ரசிகர்கள். திரைப்படத்தை தயாரித்த இயக்கிய மாடர்ன் தியேட்டர்ஸ் TR சுந்தரம் அவர்கள் எப்பொழுதும் ஒரு புதுமையை விரும்புபவர். இலங்கையில் புகழ்பெற்ற பைலா இசையை இந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் காட்சியில் அமைக்கலாமா என்று விவாதித்திருக்கின்றார் TR சுந்தரம். உடனே புகுத்து விட்டார். 1972 வந்த இந்த திரைப்படத்தில் இந்த பாடலுக்கு யாரை வைத்து பாடலாம் என்கின்ற பொழுது SPBயை தான் அனைவரும் ரெஃபர் செய்திருக்கின்றார்கள். ஒரே டேக் ஓகே ஆகிவிட்டது இந்த பாடல். அதுதான் SPB. பெண் குரலுக்கு எல்லாரையும் சரி வைத்து பாட வைக்கலாம் என்று யோசனை சொன்னார்களாம் TR சுந்தரத்திடம். இல்லை இது மனோரமாவே பாடட்டும் என்று கூறிவிட்டாராம் TR சுந்தரம். தமிழ் ரசிகர்கள் இந்த பாடலை ஏற்றுக்கொள்வார்களா என்று சந்தேகம் இருந்ததாம் TR சுந்தரத்திற்கு. அவர் அப்படி சந்தேகப்பட்டதற்கு காரணம் இலங்கையில் தான் இந்த இசை பரிச்சயம். தமிழில் ஈடுபடுமா என்று பயந்தாராம். பார்க்க போனால் இலங்கையை விட தமிழில் மிக பிரபலமானது இந்த பாடல். பங்காரு வந்தாடி பார்வை நல்லாலே. கருந்தேல் கண்ணாயிரம் என்கின்ற இந்த திரைப்படத்தினுடைய ஹீரோ ஜெய்சங்கர். லக்ஷ்மி தான் கதாநாயகி. ராமதாஸ் கூட லீடிங் ரோலில் நடித்திருக்கின்றார். ஆனால் இந்த பாடலில் நடித்த காமெடி நடிகர்கள் இந்த பாடலின் மூலம் அனைவரையும் மிஞ்சிவிட்டனர். திரை அரங்குகளில் இந்த பாடலை ஒன்ஸ் மோர் கேட்டார்களாம். நம்ப முடிகிறதா? தியேட்டரில் உள்ள அனைவரும் எழுந்து நடனமாடுவார்களாம் இந்த பாடல் காட்சியில். இன்னும் சொல்ல போனால் மனோரமாவிற்கு பாடுவதற்கு அதிக வாய்ப்பு கிடைத்தது இந்த பாடல் வெளிவந்த பிறகுத்தானாம். யார் அந்த மூன்றாவது காமெடி நடிகர்? கண்டுபிடித்து விட்டீர்களா நேயர்களே? கண்டுபிடித்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். பாடலை பாடியவர்கள் SPB மற்றும் மனோரமா என்று சொன்னேன். மூன்றாவதாக ஒரு பாடகரும் பாடியிருக்கின்றார். சதன் என்பவர் இந்த பாடலுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து SPBயுடன் பாடியிருக்கின்றார். மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த இந்த திரைப்படத்தை TR சுந்தரமே இயக்கினார் என்று நான் முன்பே சொன்னேன். GR நாதன் என்பவர் தான் ஒளிப்பதிவு செய்தார். எடிட்டிங் பணியை பார்த்து கொண்டது L பாலு. ஒப்பனை கலைஞர்கள் யாருமே இல்லாமல் இந்த திரைப்படத்தை எடுத்து முடித்தார்களாம். ஆமாம், டூப் இல்லாமல் எடுக்கப்பட்ட திரைப்படம் இது. அதைத்தான் அந்த பாடலின் வரிகள் குறிப்பிடுகின்றன. என்ன பொருத்தம் பாருங்கள். ஒரு பொண்ணு பின்னாலே நான் போய் வந்தேண்டி.
கருந்தேல் கண்ணாயிரம் என்கின்ற இந்த திரைப்படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதியது யார் என்றால் ஆச்சரியப்படுவீர்கள். மா ரா என்கின்ற திரு மாவண்ணா ராமச்சந்திரன் தான் இந்த திரைப்படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதினாராம். அவரால் தான் இந்த திரைப்படம் வெற்றி பெற்றது. இருந்தும் அவரை தயாரிப்பு நிர்வாகம் பாராட்டவில்லையாம் என்பது ஒரு பழைய செய்தி. மனோரமா ஸ்ருதி சுத்தமாக பாடக்கூடியவர் என்றாலும் அவருடைய குரலில் இனிமை இருக்காது. எல்லாரையும் சரி வைத்து இந்த பாடலை எடுக்கலாம் என்று தான் அவர் டி.ஆர். சுந்தரத்திடம் அறிவுறுத்தினார்களாம். இந்த பாடல் காட்சிக்கு ஒரு பெக்குலியரான ஒரு குரல் தான் வேண்டும், அதனால் மனோரமா பாடினால்தான் சிறப்பாக இருக்கும் என்று அடித்து சொன்னது டி.ஆர். சுந்தரம் தானாம். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்த ஷியாம் பிலிப்ஸ் இருவருமே வயலின் இசைக்கருவிகளை மிகவும் விரும்புவார்களாம். மொத்தம் 6 பாடல்கள் இந்த திரைப்படத்தில். இந்த பாடல் அல்லாத 5 பாடல்கள். அனைத்து பாடல்களிலுமே வயலின் டாமினேஷன் நிறைந்திருக்கும். இலங்கையில் புகழ்பெற்ற இந்த பைலா இசைக்கு தகுந்தவாறு இந்த பாடலை கொண்டு செல்வார் ஷியாம். ஆமாம், ப்ளோயிங் செக்ஷன் அதுபோல் அக்கார்டின் அதிகமாக பயன்படுத்தியிருப்பார் இந்த பாடலில். திரைப்படம் பரவலாக ஓடியது என்றாலும் கூட வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கவில்லை என்பது டி.ஆர். சுந்தரம், அதாவது மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தினுடைய கருத்து. அதற்கு காரணம் திரைக்கதை வசனம்தான் என்று ராமச்சந்திரன் அவர்களை சாடியது தயாரிப்பு நிர்வாகம். திரைக்கதை வசனம் எப்படி இருந்தாலும் அதை இயக்கத்தில் சரி செய்திருக்கலாமே அல்லது வசனத்தை மாற்றி இருக்கலாமே என்றெல்லாம் வாதிட்டாராம் ராமச்சந்திரன். இந்த பாடல் வரிகளில் கண்டுள்ள வரிகளைப் போல் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டனர் என்கின்றது அந்த காலத்து பத்திரிகைகள். படம் வணிக ரீதியாக தோல்வி அடைந்தால் அதற்கு காரணம் டைரக்ஷன் தான் என்று அனைவரும் கருத்து கூறி முற்றுப்புள்ளி வைத்தார்கள் அந்த பிரச்சனையை. மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிக்கும் திரைப்படங்களுக்கு இனிமேல் திரைக்கதை வசனம் எழுதுவதற்கு என்னை அழைக்க வேண்டாம் என்று கூட கூறிவிட்டாராம் ராமச்சந்திரன். மிகப்பெரிய எழுத்தாளர். ஒரு வழியாக அவரை சமாதானப்படுத்தி மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிக்கும் மற்ற படங்களுக்கும் திரைக்கதை வசனம் எழுதுவதற்கு அவரை சம்மதிக்க வைத்தார்களாம். எது எப்படியோ இந்த பாடல் மிகப்பெரிய புகழை அள்ளி தந்தது இந்த திரைப்படத்திற்கு. இந்த பாடலில் நடித்த அனைவரையும், இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்த ஷியாமையும் அனைத்து பத்திரிகைகளும் பாராட்டின. இந்த மெட்டு ஏற்கனவே வந்துவிட்டது, இலங்கையில் வந்துவிட்டது என்றார்களாம் இலங்கை ரசிகர்கள். இல்லை, இது பைலா இசை. இந்த பாடலில் அந்த பைலா இசையினுடைய சாயல் இருக்கிறது, அவ்வளவுதான் என்றார்களாம் இசைக்கலைஞர்கள். பைலா இசை பொதுவானது, இலங்கையை சார்ந்தது என்றாலும் அது பொதுவானது. அதை மாற்றி எப்படி வேண்டுமானாலும் இசையமைக்கலாம் என்று சிலோன் மனோகர் கூறிய பிறகுத்தான் அனைவரும் ஒத்துக்கொண்டனர். வெண்ணிற ஆடை மூர்த்தி ஒரு பாடல் காட்சியில் முழுமையாக இடம்பெற்றது இந்த பாடலில் தான் என்கின்றது இசை வட்டாரம். அன்றும் சரி இன்றும் சரி ஒட்டுமொத்த படப்பிடிப்பு குழுவினரையே கலகலப்பாக வைத்திருப்பாராம் வெண்ணிற ஆடை மூர்த்தி. போதாக்குறைக்கு தேங்காய் சீனிவாசன் வேறு இணைந்து கொண்டார். இந்த பாடல் படப்பிடிப்பு நடத்தப்படும் பொழுது மனோரமா வேறு சொல்லவா வேண்டும், ஒரு திருவிழாவிற்கு சென்று வந்தது போல் இருந்தது எங்களுக்கு என்று கூறுகின்றார். இந்த படப்பிடிப்பு நடத்தப்படும் பொழுது பணியாற்றிய ஒரு நடன கலைஞர். நன்றி நேயர்களே. மற்றொரு திரைப்படத்தில் இதேபோல் ஒரு பாடல் காட்சியில் நாம் மீண்டும் இணைவோம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து. நன்றி, வணக்கம்.